இந்த வழக்குடைய விவரங்கள், இதோடைய முக்கியமான ஹைலைட்ஸ், இது கடந்து வந்த பாதை, இந்த தீர்ப்பில் நிரூபிக்கப்பட்ட சார்ஜஸ், இதையெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக விவரமாக விளக்கிறதுக்கு நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் காத்துட்ருக்கார். சதீஷ் முருகன், ஓற்றி. நிச்சயமாக ஹரி, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பிரிவுகள் 9 குற்றவாளிகள் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த பிரிவுகளுடைய விவரங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இந்த பிரிவுகளின் கீழ் எந்தெந்த பிரிவின் கீழ் என்னென்ன தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தற்போது பார்க்கலாம். முதல் பிரிவாக அனைவர் மீதும், அதாவது இந்த குறிப்பிட்டு நான் இப்போது தெரிவிக்கக்கூடிய இந்த 5 பிரிவுகளுமே அனைத்து குற்றவாளிகள் மீதுமே போடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு என்றால் அரசு தரப்பில் தெரிவித்த அந்த இந்திய தண்டனை சட்டம் 376D. இது கூட்டு பாலியல் வன்கொடுமை கீழ் வரக்கூடிய ஒரு தண்டனை பிரிவு. இந்த பிரிவு தான் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் சட்ட நேரத்திற்கு முன்பாக செய்தியாளரை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த இந்திய தண்டனை சட்டம் 376D என்ன கூறுகின்றால், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அவர்களுக்கு அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் தண்டனையும் அதிகபட்சமாக சாகும் வரை சிறையில் இருக்குவதற்கான இந்த தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த இந்த பிரிவானது நிரூபிக்கப்படும் போது இந்த 9 பேருக்குமே இந்த 20 ஆண்டுகள் முதல் சாகும் வரை அந்த சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக 366 இந்திய தண்டனை சட்டம் 366. இந்த 366 பொறுத்தவரையில் இந்த வழக்கு தொடங்கிய காலகட்டத்தில் இந்த பெண்களை இவர்கள் தொடர்பு கொண்ட விதம், அதாவது சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் அவர்களை அழைத்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தான் இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையில் 366 ஒரு பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி அவரிடம் தவறான முறையில் அல்லது கட்டாயப்படுத்திய உடல் உறவு வைத்துக் கொள்வது என்பது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த பிரிவிற்கு மட்டும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 354A இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும், இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பாலியல் துன்புறுத்தல், அதாவது பாலியல் வன்கொடுமை என்பது இந்த கட்டாயப்படுத்தி உடல் உறவு வைத்துக் கொள்வது. பாலியல் துன்புறுத்தல் என்பது பெண்ணை துன்புறுத்துவது, அவர்கள் இந்த வீடியோவில் வெளியிட்டது போல பெல்ட்டால் அடிப்பது, அவர்களை பாலியல் ரீதியாக அவர்களை பல்வேறு இடங்களில் தொடுவது உள்ளிட்ட பல்வேறு துன்புறுத்தல் வகையாக வரக்கூடிய அந்த பிரிவை பொறுத்தவரையில் இந்திய தண்டனை சட்டம் 354A பிரிவின் கீழ் இந்த பாலியல் துன்புறுத்தலின் கீழ் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை, குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 354B இந்திய தண்டனை சட்டத்தின் பொறுத்தவரையில் பெண்ணினுடைய கண்ணியம் குறையும் அளவிற்கு நடந்து கொள்வது. இன்னும் இந்த 354B பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் கட்டாயப்படுத்தி அவரது உடைகளை களைவது என்ற பிரிவின் கீழ் தான் இந்த 354B வருகிறது. இந்த சட்டப்பிரிவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. 374 அடுத்த கட்டமாக இந்திய தண்டனை சட்டம் 374, இதில் 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை இந்த தண்டனை வழங்கப்பட இருக்கிறது. இந்த 370 என்பது அப்டக்ஷன் அல்லது கிட்னாப், அதாவது ஒரு பெண்ணை கடத்தி வேறு ஒரு இடத்திற்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு எடுத்து செல்வது, அவருடைய விருப்பம் இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போய் விடுவது என்கிற அடிப்படையில் 370 என்கிற பிரிவின் கீழ் இவர்களுக்கு குறைந்தபட்சமாக 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை இந்த பிரிவின் கீழ் மட்டும் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 509 இந்திய தண்டனை சட்டம், இது பெண்ணினுடைய மாண்பை குறைக்கும் வகையிலும் அவருடைய கண்ணிய குறைவாக நடத்துவது அல்லது ஆபாச வார்த்தையில் பேசுவது உள்ளிட்ட அந்த பிரிவின் கீழ் வரக்கூடியது. இதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட இருக்கிறது. இந்த நாம் தற்போது கூறிய இந்த பிரிவுகள் தான் அதிகபட்சமாக இவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தண்டனை பிரிவுகளாக இருக்கின்றன. இது தவிர தமிழ்நாடு உமன் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ், தமிழக பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் ஒரு பிரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டதன் அடிப்படையில் 2 பிரிவின் கீழ் இந்திய, அதாவது ஐபிசி தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் படி 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய அந்த பிரிவின் கீழும் இவர்களுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை தண்டனை கிடைக்க பெறலாம் என்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குற்றப்பத்திரிகையிலும் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பிரிவின் கீழ் ஒட்டுமொத்தமாக நாம் கணக்கெடுத்து பார்த்தாலும் கூட
குறைந்தபட்சம் இவர்களுக்கு 30 ஆண்டுகள் முதல் 60 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தண்டனை செக்ஷன்ஸ் படி ஒவ்வொருவருக்கும் அந்த தண்டனை நிரூபிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவின் கீழ் அவர்களுக்கு அந்த தண்டனை வாசிக்கப்படும் போது நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனை விவரம் தெரிந்துவிடும். எனினும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் குறைந்தபட்சம் அனைவருக்குமே சுமார் 20 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.